முனை அரையர்ங்கிற நாயன்மாரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். நரசிங்க முனை அரையர். நரசிங்கர்ங்கிறது அவருடைய பெயர். முனைங்கிறது வந்து அவர் திருமுனைப்பாடிங்கிற இடத்துல அவதாரம் பண்ண இடம். அதனால அவருடைய அந்த இடத்தையும் சேர்த்தே இவருக்கு சொல்றாங்க. அரையர்னா அரசர், அரசர் குலத்துல பிறந்தவர். அதனால இவரோட பெயர் வந்து நரசிங்க முனை அரையர் அப்படின்ட்டு இவரை அழைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு குறுநில மன்னர். சோழர்கள் ஆண்டவர் இவர் ஒரு சில பகுதிகளை இவர் தன் வசம் வச்சு குறுநில மன்னராக ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு. இவர் சிறப்பாக நல்ல ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு மக்கள்லாம் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்படி வாழ்ந்துக்கிட்டு வரும்போது அங்கே இருக்க சிவன் கோவில், எல்லா சிவன் கோவில்களுக்கும் சிவத்தொண்டு செய்து அந்த இடத்துல வர சிவன் கோவிலில் நடக்க வேண்டிய அந்த விழாக்களுக்கெல்லாம் எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவுக்கு இந்த அரசர் வந்து பார்த்துக்கிறாரு. இப்படி அந்த ஊரில் இருக்க எல்லா சிவன் கோவிலுக்கும் பொன் பொருள் எல்லாம் வாரி வழங்குறாரு. நிறைய செல்வங்களை வாரி வழங்கி அந்த எல்லா திருக்கோயில்களுக்கும் விழாக்கள் நல்லா சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த இடையூறும் இல்லாமல் அப்படி திருத்தொண்டு செய்துக்கிட்டு வராரு. இவர் தினமும் அவருடைய வீட்லையும் சிவ வழிபாடு செய்துக்கிட்டு வராரு. செய்துட்டு வரும்போது அந்த மாசத்துல திருவாதிரை அப்படிங்கிற சிவனுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணுவாரு, சிவனடியார்கள் தான் வர சிவனடியார்களுக்கு விருந்தளித்து அவங்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்து இப்படி திருத்தொண்டு செய்யறாரு. அந்த மாதிரி மாசத்துல ஒரு தடவை. அப்ப சிவனடியாரா இருக்கிறதுக்கு திருநீர் அணிஞ்சிருந்தாலே போதும். அவங்க எல்லாமே சிவனடியார் தான். அவங்கள வந்து எதுவும் அரண்மனைக்குள்ள விடுறதுக்கு எதுவும் சோதிக்கலாம் மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்து வந்தாங்கன்னா சிவனடியாரை எந்த இதுவும் பண்ணாம அவங்கள எதுவும் சோதனையெல்லாம் செய்யாமலே அரசரை பார்க்க உள்ள அனுமதிச்சிடுவாங்க. இப்படி அவங்கள வந்து அன்னைக்கு அந்த திருவாதிரை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை வரும்போது இந்த மாதிரி நிறைய சிவனடியார்கள் வந்து இதையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த தூரத்துல இருந்து பக்கத்துல இருந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அங்க அவரை வணங்கி பொற்காசுக்கள்லாம் பெற்று அங்கே அந்த விருந்தெல்லாம் உண்டு மகிழ்ந்து இப்படி போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு முறை வந்து நிறைய பேர் வந்து இந்த சிவனடியார்கள்லாம் வரிசையா நிற்கிறாங்க. அப்போ அப்படி நிற்கும்போது ஒரு குணத்துல வந்து ரொம்ப தீயவரா இருக்காரு. அவர் வந்து அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் எல்லாரும் தள்ளியும் வச்சிடுறாங்க. அப்படி அவர்கிட்ட வந்து தீய குணம் தீய பழக்கம்லாம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து பொருள் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. இந்த இடத்துல போனா சிவனடியார்களுக்கெல்லாம் உதவி கிடைக்குதாமே, சரி நம்மளும் அங்க போய் அந்த உதவி பெறலாம். நம்ம வந்து உணவு இல்லாம கஷ்டமா இருக்கு, பொருள் இல்லாம கஷ்டமா இருக்கு, இந்த அரசர் வந்து சிவனடியாருக்கெல்லாம் உதவி செய்யறாராமேன்னு சொல்லிட்டு அந்த தீயவன் என்ன பண்றான், அங்கே போய் உதவி கேட்கணுங்கிறதுக்காக சரி திருநீர் அணிந்தாலே சிவனடியாவதானேன்னு சொல்லிட்டு திருநீர் அணிந்து அந்த வரிசையில் போய் நிற்கிறாரு. போய் நின்று அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்து அவரை முகர் சுழிக்கிறாங்க. வந்து இப்படி ஒழுக்கம் கெட்டவராச்சு, இவர் வந்து நிற்கிறாங்களேன்னு மற்ற அடியார்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த நரசிங்க முனையரையர் மட்டும் இதை கவனிச்சிடுறாரு. இந்த மாதிரி பண்றது சிவனடியார்களுக்கு அது வந்து பழிதான் வந்து சேரும். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து சமமா பார்க்கணும். அப்ப இந்த அரசர் வந்து அதை அவங்களுக்கெல்லாம் அந்த பழிப்பாவும் வந்து சேரக்கூடாது, அவங்கள அந்த மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே விரைந்து வேகமா போய் அந்த தீயவரை அடியாரா, அவர் வந்து அடியார் தானே, திருநீர் பூசி வந்தாலே அடியார் தான், சிவன் அவரை வணங்கி அழைச்சிட்டு வந்து அவருக்கு எல்லாருக்கும் கொடுத்த 100 பொற்காசுகள் இல்லை 200 பொற்காசுகள் கொடுத்து அவரை நல்லா மகிழ்வித்து இனிமையா பேசி அவருக்கு திருவமுதெல்லாம் செய்து அவரை வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதாவது ஒருத்தர் தவறு செஞ்சா கூட அந்த தவறை பார்த்து நம்ம சுட்டி காட்டி அதை பத்தி விவரிச்சு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் வந்து சிவனடியாருக்கான தகுதி. இப்படி அந்த மாதிரி தான் பண்ணணும். அதுதான் வந்து நரசிங்க முனையரையார் வந்து பண்ணார். இவர் வந்து திருத்தொண்டு பண்றதுல அப்படி சிறந்து விளங்கினார். இவர் கனவு கண்டா கூட திருத்தொண்டு செய்யற மாதிரி தான் கனவா வரும். அப்படின்னா அவர் கனவுல கூட அந்த மாதிரி வருதுன்னா அப்ப அவருடைய எண்ணம், அவரோட சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கோம், சிவன் மீது எவ்வளோ பற்று இருந்திருக்கோம், நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய கனவா வளருது. இவருக்கு கனவுல கூட அந்த மாதிரி வந்ததுனாலதான் சுந்தரர் வந்து என்ன பாடியிருக்காரு, மெய்யடியா அந்த திளைவாழந்தனர் பாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து மெய்யடியா நரசிங்க முனையரையருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. எல்லாருமே மெய்யடியார் தான். ஆனா இவரை எதனாலன்னா
கனவுல கூட அந்த மாதிரி திருத்தொண்டு பண்ணதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி இவர் சிவத்தொண்டு பண்ணி ஒரு நாள் சிவபதம் அடையிறாரு. இந்த வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சிவனடியாரா நம்மளும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரையுமே சமமா பார்க்கணும். தெரியாதவங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு இதை திருத்தணுமே தவிர்த்து அதை விவரிச்சு நம்ம அதை பேசிட்டு இருக்க கூடாது. அதை தான் இந்த நரசிங்க முனையரையர் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தா மட்டும் போதாது, இந்த மாதிரி தீய குணங்கள்லாம் இருந்தாலும் அதை திருத்துறது ஒரு பெரிய கடமை, அந்த மன்னனுக்கும் ஒரு கடமை. அந்த மாதிரி திருத்துற கடமையை அந்த மாதிரி மன்னனுக்கு மா மன்னன், சாதாரண மன்னன் இல்லை, அவங்க மா மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சாதாரண ஆளுக்கு எல்லாருக்கும் 100 பொற்காசுகள் தான் கொடுத்தாரு, இவருக்கு 200 பொற்காசுகள். அதுவே ஒரு அருமருந்து அவருக்கு, தீயவனுக்கு. அதெல்லாம் சொல்றதுனால அவங்க அவங்க வாழ்க்கையில திருந்துவாங்க இல்லையா. ஸோ இது இந்த மாதிரி கொடுக்கறது ஒரு அருமருந்து. இது சாதாரணமாக எல்லாருக்கும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறந்த சிவனை நேசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வர்றது இயல்பு. நன்றி.